மதுரைக்கு போர் தொடுத்து போகிறாரு. அந்த டைமில் அங்கே ராஜாவாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜடாவர்ம குலசேகர பாண்டியன். இவரை பற்றி சொல்லணுன்னா மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து கட்டினது இவர் தான். ஸோ இவருக்கும் மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கும் நடந்த போரில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் பாண்டியர்களுடைய முடிசூட்டு மண்டபத்தை இடித்து அதை கழுதையால் உழுது பாண்டியர்களை வந்து அவமானப்படுத்துகிறாரு. அதோடு நிறுத்தாமல் அவருடைய தாய் மற்றும் தம்பிகளை வந்து காட்டுக்குள்ளே வந்து விரட்டி அடிக்கிறாரு. குலசேகர பாண்டியன் இறந்ததுக்கு பின்னாடி 10 வருடத்துக்கு அப்புறம் அவருடைய தம்பியான சுந்தர பாண்டியன் முடிசூடுறாரு. அவர் முடிசூடி மன்னனானதும் முதல்ல செஞ்ச காரியம் மூன்றாம் குலோத்துங்க சோழனை எதிர்த்து போரிட்டது தான். அந்த போரில் வந்து அவர் வெற்றியும் காண்கிறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற அந்த கோபுரத்தை அதனுடைய நினைவுச்சு அந்த போரோட வெற்றியின் நினைவு சின்னமாக கட்டுறாரு. அந்த போரோட முடிவில் சோழ இளவரசனை இவர் நாடு கடத்துறதா வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்த 1001 படத்தில் சோழ இளவரசன் தப்பிச்சு போனதாகவும் அதை தொடர்ந்து பாண்டியர்கள் போனதாகவும்